1996 அதிமுகவுக்கு நடந்தது 2026 திமுகவுக்கு நடக்கும் போல தெரிகிறது. ஒரு எரிச்சலையும் கோபத்திலையும் மக்கள் இருக்கிறார்கள். அத டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிட்டி அவங்க காட்டுறாங்க. ஸ்டாலினை எடுத்துக்கொள்வோம். அவர் போறாரு, தெரு ஃபுல்லா எம்டியா இருக்கு. ரெண்டு பக்கம் ஆட்களே கிடையாது. வேட்புமனுவை அந்த அதிகாரி பாக்குறாரு. பார்த்தா அப்படியே ஷாக்ல உறைஞ்சிட்டார். என்னன்னா அந்த வேட்புமனுல எதுவுமே ஃபில்அப் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்தாக இருக்கணும்ல, அது கூட இல்ல. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தாவேக்கால வேட்பாளர்கள் எப்படின்னு பாருங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களத்தில் நுட்பமான ரசாயன மாற்றம் நடந்து வருகிறது. 1996 ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை வீசிய போது என்னென்ன நடந்ததோ அவையெல்லாம் இப்போது திமுக அரசுக்கு எதிராக நடக்கின்றன. 1996 ஜெயலலிதா அமைச்சரவையில் நம்பர் 2 இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் தேனி தொகுதியில் ஓட்டு கேட்க ஊர்களுக்குள் நுழைய முடியவில்லை. பொதுமக்களால் துரத்தி அடிக்கப்பட்டார். அதே போன்ற சம்பவங்கள் இப்போது திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்பட்டு வருகின்றன. 1996 தேர்தலில் ஜெயலலிதா சென்ற இடங்களில் கூட்டமே இல்லாமல் மைதானம் வெறிச்சோடி இருந்தது. இன்றைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் செல்லும் இடங்களில் அதே காட்சியை காண்கிறோம். 1996 அதிமுகவுக்கு நடந்தது 2026 திமுகவுக்கு நடந்தால் நாம் எல்லோரும் கற்பனை செய்து வைத்திருப்பதை காட்டிலும் படுமோசமான தோல்வியை திமுக தழுவும். இப்போ உதாரணமா திமுகவின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினை எடுத்துக்கொள்வோம். ஸ்டாலின் திருவாரூர் செல்லுகிறார். திருவாரூர் அவருடைய பூர்வீக பூமி, ஜென்ம பூமி. இன்னொன்னு, திருவாரூர் டிஎம்கே கோட்டை என்று கருதப்படுகிற பகுதி, காவிரி டெல்டாவுக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி. அங்கெல்லாம் ஸ்டாலின் போனா ரிசீவ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட வேண்டாமா? அவர் போற வழியெங்கும் மக்கள் அணிவகுத்து நின்று அவரை வரவேற்க வேண்டாமா? ஒண்ணுமே நடக்கல. அவர் போறாரு, தெரு ஃபுல்லா எம்டியா இருக்கு. ரெண்டு பக்கம் ஆட்களே கிடையாது. அவர் எந்த இடத்துல அந்த வேனை நிறுத்தி இறங்குறாரோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 15-20 பேர் குடியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஸ்டாலின் விஷயத்துல உற்சாகம் இழந்து காணப்படுகிறார்கள்னா அதனுடைய சிம்டமே வேற. இத நான் 96ஓட பொருத்தி பார்க்கிறேன். இப்ப ஸ்டாலினுக்கு இவ்விதமாக நேர்ந்திருப்பது திருவாரூரில் மட்டுமல்ல, இன்னும் பல ஊர்களில் இதே மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு அவர் நாகர்கோயில் போயிருந்தார். நாகர்கோயிலையும் இதே மாதிரி தான். பெரிய அளவுல ரிசப்ஷன் இல்லை, கூட்டம் பெருமளவு இல்லை. நிச்சயம் அவர் அதை பார்த்து ஒரு விதமான மனச்சோர்வை அடைந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப முன்னால் நடந்த ஒண்ணு நினைவுக்கு வருகிறது. அது 2011 தேர்தலாக இருக்கும்னு நினைவு. அப்ப சேலத்துல டிஎம்கே கூட்டம், கலைஞர் பேச இருக்கிறார். அவருக்கு முன்னால இருக்கைகள் அத்தனை காலியா இருக்கு, உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. கலைஞர் பேசுறப்போ ரொம்ப கிண்டலா, அவருக்கே உண்டான ஒரு சர்காஸ்டிக்கா அவர் சொல்றார், மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி அத்தனை பேரையும் இங்க திரள செய்து மிக சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டி விட்டார் தம்பி வீரபாண்டி ஆறுமுகம், அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னார். ஏன்னா கூட்டமே இல்லை. அப்பவே கலைஞர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார், சரி இந்த தேர்தல் அவுட்டு அப்படின்னு. அதே போல சம்பவம் நாகர்கோயில்ல. அது போல கோயம்புத்தூர் கொடிஷியா கிரவுண்ட்ல மீட்டிங், ஸ்டாலின் கலந்து கொள்ளுகிறார், கூட்டமே இல்லை. ஆச்சரியமான ஆச்சரியம்.
இத்தனைக்கும் கொங்கு பெல்ட்டை நாங்க கைப்பற்றி விட்டோம், கொங்கே மாறி விட்டது, இனி திமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் 200 தொகுதிகள்ல நாங்க ஜெயிச்சிருவோம்னு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் இந்த காட்சியை பார்த்து நிச்சயம் மனம் பதைபதைத்து போயிருப்பார். சுத்தமா கூட்டமே இல்லை. தலைமையேற்று வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மேற்கு மண்டல கழகத்தின் பொறுப்பாளர். இன்னொரு பெரிய ஹைலைட் கரூர்ல நடந்த கூட்டம். கரூர்ல இருக்கைகள் ஃபுல்லா காலியா இருக்கு. ஸ்டாலின் பேசிக் கொண்டு இருக்கிற போதே அத்தனை பேரும் எந்திர்த்து போயிட்டு இருக்காங்க, சாரசாரியா வெளியேறாங்க. கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? சரி, ஸ்டாலினுக்கு தான் இப்படி அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார். போனா பெரிய அளவுல கூட்டமே இல்லை. அவர் கூட போற இல்ல, ஒரு பெரும் கூட்டமே இல்லை. இப்ப ஏரியல் ஷாட் எடுத்தா அவரோட யாரும் போகல, கூட்டமே இல்லை அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு சிவப்பு பலூனை கொத்து கொத்தா அந்த கூட்டத்துக்கு நடுவுல விட்டு அப்படி கொண்டு போறாங்க. இந்த விஷயத்தை முதல்ல அம்பலப்படுத்தியது யூடியூபர் ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். அவருடைய காணொலிய நம்ம கர்டிசியோட பார்க்கலாம். திமுகவுடைய அவங்களோட மூளையை ரொம்ப நான் சில நேரங்களில் பாராட்டே ஆகணுமா. இப்போ இன்னைக்கு சேப்பாக்கத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு யாரு, உதயநிதி. கூட்டமே இல்லை. என்ன பண்றாங்க, மேல இருந்து பார்த்தா கூட்டம் இல்லாம அது இல்லைன்றது மறைக்கிறதுக்கு கருப்பு சிவப்பு பலூன் நிறைய கட்டி. அதாவது இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கூட்டமே இல்லை, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ பலூன் விட்டாது கூட்டம் வந்த மாதிரி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் டிஎம்கேக்கு ஏற்பட்டு இருக்குன்னா இதெல்லாம் திமுக வீழ்ச்சிக்கான அறிகுறி. அதே போல உதயநிதி ஸ்டாலின் திறந்த ஜீப்ல கையெடுத்து கும்பிட்டே வருகிறார். அப்போ நிமிர்ந்து பார்த்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்த்து அவர் கும்பிடுகிறார். பார்த்தா அவர் தான் கும்பிடுறாரே ஒழிய அடுக்குமாடி குடியிருப்புல அவரை பார்க்கிறவர்கள் எந்த விதத்திலையும் ரெஸ்பாண்ட் பண்ணல. எனக்கு என்னன்னு இருக்காங்க. சரி, அடுக்குமாடி குடியிருப்புலையும் அவரை பார்க்க வேண்டும் என்கிற பெரிய ஆர்வத்தோட, அந்த பேரார்வத்தோட கூட்டமா நின்று வரிசையா நின்று அப்படியும் பார்க்கல. ஏதோ 1-2 பேர் அங்க அங்கன்னு பாக்குறாங்க, அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அது பார்க்கிறப்பவே நமக்கே தெரியுது உதயநிதி ஸ்டாலின் மேல ஏதோ ஒரு வெறுப்போட மக்கள் அணுகுகிறார்கள். அவரின் பால் ஒரு பெரிய ஈர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கேயும் அவருக்கு பெரிய ஆதரவோ பெருங்கூட்டமோ எதுவுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப வியப்படைய வைக்கிறது. அதே போல ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க விளாத்தி குளத்துல பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணா மக்கள் சுத்திக்கிட்டு ஏகமான கேள்வியை கேட்கிறாங்க. அவரால் தொடர்ந்து பிரச்சாரமே பண்ண முடியல. பாதியிலே வைண்ட் அப் பண்ணிட்டு வேகமா போக வேண்டிய ஒரு கட்டாயம் கனிமொழிக்கு ஏற்படுகிறது. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை சம்பவத்தில் ஆறுதல் கூறுவதற்காக வந்த கனிமொழியை கிராமத்தினர் சூழ்ந்து கொண்டு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற காட்சியையும் நாம் பார்க்கிறோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னுடைய இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா, அதாவது
96 தேனி தொகுதியில வி.ஆர். நெடுஞ்செழியன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதே மாதிரியான சம்பவம் கனிமொழிக்கு நேருகிறது. மக்கள் உள்ளே நுழைய விடல, சுத்தி வளைச்சிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கனிமொழி ஏதோ சொல்றாங்க, கன்வின்ஸே ஆகல. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்திலையும் மக்கள் இருக்கிறார்கள். அத டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிட்டி அவங்க காட்டுறாங்க. ஸ்டாலின்ட்ட காட்டுறாங்க, உதயநிதி ஸ்டாலின்ட்ட காட்டுறாங்க, கனிமொழிட்ட காட்டுறாங்க. அப்படின்னா உண்மையில கள யதார்த்தம் என்னவாக மாறி இருக்கிறது, எதை நோக்கி தேர்தல் முடிவுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம். இப்ப சவுத்துல திருச்செந்தூர்ல டிஎம்கேயின் கோட்டை போல திகழக்கூடியவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அவரால் பீஸ்ஃபுல்லா ஓட்டு கேட்க முடியல. அவர் ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அவரை சுற்றி வளைத்து பெண்களும் அங்க இருக்கிற ஊர் ஜனங்களும் கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. அவரால் சமாளிக்க முடியல. இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை. சரி, இதே விஷயம் மதுரை மூர்த்திக்கும் நேர்கிறது. மூர்த்தி பிரச்சாரம் செய்ய போன இடத்துல இதே மாதிரியா மக்கள் சுத்தி வளைச்சுக்கிட்டு மாறி மாறி கேள்வியால தொலைக்கிறாங்க. மூர்த்தியினால என்ன செய்யறதுன்னே தெரியல, திணறாரு. சரி, மூர்த்திக்கு தான் இப்படி அப்படின்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் தெரிய வந்திருக்கக்கூடிய பெயரான தங்க தமிழ்ச்செல்வன், அவருக்கும் இதே நிலை. ஒரே பெரும் தள்ளுமுள்ள. அவரால் காரை விட்டு வெளியில வந்தால் அப்படியே சுத்தி வளைக்கிறாங்க. அவர் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த தள்ளுமுள்ளுக்கு மத்தியில ஏதோ பதில் சொல்லுகிறார், ஏதோ சமாளிக்கிறார். அவ்வளவு திணறுகிறார். சோ அந்த அளவுக்கு கள யதார்த்தம், கள நிலவரம் திமுகவுக்கு எதிராக, முற்றிலும் எதிராக திரும்பி இருக்கிறது. அரவக்குறிச்சியில டிஎம்கே வேட்பாளர், அவர் பேரு மஞ்சனூர் ஆர் இளங்கோன்னு பேரு. அவர் வாக்கு சேகரிக்க செல்லுகிறார். போனா அவரை சுத்திட்டு ஊர் பொதுமக்கள் படாத பாடுபடுத்தி விட்டாங்க. அந்த நிமிஷமே மஞ்சனூர் ஆர் இளங்கோவுக்கு அவருடைய ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவரால் ஃப்ரீயா வாக்கு கேட்டே போக முடியல. இன்னும் சொல்ல போனால் ஊருக்குள்ள நுழையவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது. இத்தனைக்கு அரவக்குறிச்சியில ஜமாத்துடைய செல்வாக்கு உண்டு. அங்க ஒரு 25,000 இருந்து 30,000 இஸ்லாமிய வாக்குகள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் இருந்துமே திமுக வேட்பாளருக்கு இந்த கதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம பார்க்கணும். அதாவது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், மனோஜ் பாண்டியன். அவர் PH பாண்டியனுடைய மகன். அவர் ஜெயலலிதாவால் ஷேப் பண்ணப்பட்டு அதிமுகவால் அடையாளம் காணப்பட்டு அதுக்கப்புறம் OPS நம்பி OPS பின்னாலேயே போய், ஆனால் OPSக்கு முன்னாலேயே டிஎம்கேல ஜாயின் பண்ணி கடைசியில் இன்னைக்கு ஆலங்குளத்தினுடைய டிஎம்கே கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர். அவரைத்தான் ஆலங்குளத்துக்கான டிஎம்கே கேண்டிடேட் சொல்லி டிஎம்கே தலைமை அறிவித்திருக்கிறது. ஆனால் ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் திமுக காரர்கள் மனோஜ் பாண்டியனை வெறுக்கிறார்கள், அவரை விரும்பல. இதுல உச்சகட்டமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட கடையம் பகுதியில் ஒரு தெருவில் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று ஒரு சுவர் விளம்பரத்தை ஓவியர்கள் சிலர் வரைந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அங்க வந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஜெயக்குமார் என்பவர் பெயிண்ட் டப்பாக்களை காலால் எட்டி உதைத்து அவற்றை சாக்கடையில் தள்ளிவிட்டு சுவரில் ஓவியம் வரைந்தவர்களை ஒருமையில் திட்டி விரட்டினார். இந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஆலங்குளத்துல இருக்க டிஎம்கேக்குள்ள எவ்வளவு கடுமையான அதிருப்தி இருக்கும்.
அப்படின்னா இந்த அதிருப்தியுடைய உச்சம் என்ன? டிஎம்கே சார்பில் ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் நின்றாலும் அங்க இருக்கிற திமுகவினருடைய ஓட்டு மனோஜ் பாண்டியனுக்கு உண்டா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. அநேகமா அந்த டிஎம்கே காரங்க அத்தனை பேரும் தாவேக்காவுக்கு போட்டாலும் போட்டு போயிடுவாங்க. அவங்க நிச்சயமா ஏடிஎம்கேக்கு போட மாட்டாங்க, ஆனா தாவேக்காவுக்கு போடுவாங்க. எப்படினாலும் மனோஜ் பாண்டியன் தோற்பது உறுதி. ஏன்னா இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்தா வேற என்ன நடக்கும்? இந்த மாதிரி காட்சியெல்லாம் இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது இல்லை. அதான் சொல்றேன், 1996ல என்னென்ன விதமான காட்சிகளை பார்த்தோமோ அதையெல்லாம் இப்போ 2026ல அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அதோடு மட்டும் இல்ல, இதெல்லாம் டிஎம்கே சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வேடிக்கையான ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்ரீவைகுண்டம் வேட்பாளர், அவர் பேரு அன்னை சரவணன் பேர். அவர் கேரளத்துல லாட்டரி ஏஜென்டா இருக்கார். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடுகிறார். இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணணும்ல, அதுக்காக ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அவர் வருகிறார். அவர் கூட ஒரு 5 பேர் வர்றாங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி முன்னிலையில வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அப்படி தாக்கல் செய்யற அந்த புகைப்படம், அதாவது அதிகாரிகிட்ட அந்த வேட்புமனை அவர் கொடுப்பது போன்ற அந்த புகைப்படம், இதெல்லாம் எடுத்துக்கிறார். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேட்புமனுவை அந்த அதிகாரி பார்க்கிறார். பார்த்தா அப்படியே ஷாக்ல உறைஞ்சிட்டார். என்னன்னா, அந்த வேட்புமனுல எதுவுமே ஃபில்அப் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்தாக இருக்கணும்ல, அது கூட இல்லை. இவர் அந்த அதிகாரி மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில இந்த விதமான ஒரு வேட்புமனுவை பார்த்திருக்கவே மாட்டார். ஒரு எம்டி வேட்புமனுவை கொடுத்து நான் தாக்கல் செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி வேட்பாளரை அவர் வாழ்க்கையில சந்தித்திருக்கவே மாட்டார். அவர் மிரண்டு போய், என்னங்க அது, வேட்புமனு தாக்கல் பட்டதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்கு, சீக்கிரமா ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். அதை விட ஒரு கூத்து, அதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல பார்ப்போம், இந்த எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்தா, ஐயா இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அந்த வேட்பாளர் அந்த அதிகாரியை பார்த்து, ஐயா நீங்களே கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி தாங்கிறாங்க. இதுவும் அந்த அதிகாரியுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அனுபவமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கவே மாட்டாரு. வேட்பு மனுவை வேட்பாளர் தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் அதை அதிகாரியே ஃபில்அப் பண்ணி தருவார் நினைச்சு, நீங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி தாங்க அப்படிங்கிறார். அப்புறம் அவர் ஒரு வழியா, ஐயா நீங்க போய் ஃபில்அப் பண்ணி கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. சோ கொண்டு வந்த எம்டி வேட்பு மனுவை, அதே எம்டி வேட்பு மனுவை வாங்கி கொண்டு போகிறார் தாவேகாவுடைய வேட்பாளர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தாவேகால வேட்பாளர்கள் எப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னால காங்கிரஸ் மூத்த தலைவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிட்டிங் எம்பியுமான ஒருவர் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், சீனிவாசன், தாவேகா சார்பில் யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், விசில் அடிச்சாங்குஞ்சு, இவங்களுக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க, வேற ஆளே இருக்க மாட்டாங்க. படிச்சவன் ஒரு 10 பேர் அந்த கட்சி சார்பில் போட்டிடுவா, மற்றபடி ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க தான் தாவேகா சார்பில் போட்டிடுவாங்க. அப்படிங்கிறப்போ யாருக்குமே வேட்புமனு தாக்கல் செய்ய தெரியாது. வேட்புமனுவை ஃபில்அப் பண்றதுங்கிற ஒரு பெரிய ஆர்ட். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்ப நான் வேட்புமனு ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு ஆடிட்டர், ஒரு லாயர், இத்தனை பேரை வச்சிருப்பேன். ரிட்டையர்டு தாசில்தார் வேற எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இவ்வளவு பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல காட்டுவேன். அவங்க படிச்சுட்டு அதுலயும் சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. இவ்வளவு செஞ்சுட்டு நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன். இப்ப தாவேகா சார்பில் போட்டியிட போறவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த வேட்புமனுல, தாவேகாவுடைய வேட்புமனுல கரெக்டா குறைகளை கண்டுபிடிக்கணுங்கிற
ஒரு முன் தீர்மானத்தோட டிஎம்கே கூட்டணியினரும் சரி அதிமுக கூட்டணியினரும் ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொருத்தரும் தவறுகளை சுட்டிக்காட்ட தொடங்கினால் அநேகமா தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினருடைய வேட்புமனுக்கள் பரவலாக நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு என்கிட்ட அந்த முக்கிய தலைவர் கூறியிருந்தார். அவர் சிட்டிங் எம்பியும் கூட. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. ஏன்னா ஏதாவது வேட்புமனுல இருந்தால்தானே இது தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போய் வேட்புமனுவையே ஃபில்அப் பண்ணாம எம்டி வேட்புமனுவை அப்படியே கொடுக்குறாங்க. அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு யாருமே கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தானாகவே ரிஜெக்ட் ஆயிடும். கடைசியா அந்த வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான நாளும் முடிந்ததற்கு பிறகு எத்தனை வேட்புமனு ஏற்கப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறதுங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ தாவேகா சைடு நிறைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நாலெட்ஜே இல்லாதவங்க தான் ஆசை பற்றி அறையலுற்றேன் கம்பன் சொன்ன மாதிரி ஒரு வெத்த ஆசைக்காக போட்டியிடுற ஆட்கள் தான் தாவேகால அதிகமாக இருக்கிறார்கள். இப்ப அவங்க தான் போட்டியிடுவாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்றப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டா கூட அதை அந்த ஆபீசர் நினைச்சா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்போ தாவேகால என்ன சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. இதற்கு மத்தியில் திருத்தணி தொகுதிக்கான தாவேகா வேட்பாளர் ஆடிட்டர் சத்யகுமார் வெறும் 2-3 பேர்களுடன் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருப்பது பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. திருத்தணி வழியா ஆந்திராவுக்கு போற பஸ் எல்லாம் நிறுத்தி அவர் ஓட்டு கேட்டு கொண்டு இருக்கிறார். அது ஒரு சூப்பர் காமெடியாக போய் கொண்டிருக்கிறது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், நல்ல மாதிரி நிச்சயம். வாங்க அருண், சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிடுங்க. சோ மொத்தத்துல பார்த்தா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தாவேகா, திணறிக் கொண்டிருக்கிறது திமுக. 1996 அதிமுகவுக்கு நடந்தது 2026 திமுகவுக்கு நடக்கும் போல தெரிகிறது. அப்படி ஒன்று நடந்தால் அது கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய வீழ்ச்சியாக திமுகவுக்கு இருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொன்னார் இல்லையா, 200 இலக்குன்னு. நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். அந்த 200 இலக்கு என்பது திமுக ஒன்றிய எதிரணிக்கு சொந்தமானதாக மாறுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. 96 மாதிரியே இப்பவும் நடந்தால் அப்படித்தான் நடக்கும். அதனால களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ரசாயன மாற்றம் போய்கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றம் நடக்கல அப்படின்னா சிட்டிங் மினிஸ்டர்ஸும் சிட்டிங் எம்எல்ஏஸும் சிட்டிங் கவர்மெண்ட் தலைவரும் பொதுமக்கள்கிட்ட இந்த அளவுக்கு செல்வாக்கு இழந்து போயிருக்க மாட்டார்கள். ஸோ ஸ்டாலினுக்கு கூட்டமே வரலைங்கிறதும், உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டமே வரலைங்கிறதும், கனிமொழியை சுற்றி வளைத்து கேள்வி கேட்கிறார்கள் என்பதும், அமைச்சர் பெருமக்களை சுற்றி வளைத்து கேள்வி கேட்கிறார்கள் என்பதும் நிச்சயம் திமுகவுக்கு கெட்ட செய்தி. இதில் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.